மதி வந்து ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டே இருக்காரு. நம்ம வந்து சுரேஷ். சுரேஷ் வந்து எவ்வளோ மதிக்கிட்ட பேச பார்க்குறாரு. ஆனா மதி வந்து எதையும் காது கொடுத்து கேட்காம அவங்க பாட்டுன்னு ரொம்ப சோகமா எதையோ நெனச்சிட்டே இருக்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு மலர் வந்து சுரேஷ் கிட்ட மதி கிட்ட இப்போலாம் எதுவுமே பேச முடியல. மதி எப்படி வந்து சந்தோஷமா இருந்தா எல்லாமே போச்சு. அவள் வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாமே வேலை தான். அவள் வேலையை ரொம்ப விரும்பினா சுரேஷ். தயவுசெய்து அந்த வேலையை வந்து எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும். எதுக்காக அவள் வேலையை விட்டு நிற்கிறாங்கன்னே ஒன்றுமே புரியல. இவ்வளோ மாதிரி யாருமே கிடைக்கவே மாட்டாங்க ஸ்டாஃபு. இப்படிப்பட்ட ஒரு டீச்சரை வந்து மிஸ்ஸை வந்து விட்டுட்டு எப்படி அவங்க அப்படி பண்ண முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல சுரேஷு. இப்படிப்பட்டவங்களும் இல்லாமல் வேறு யார் அவங்க வேலைக்கு வைக்க போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட் நாள் வந்து மதிக்கு வந்து வேலை கொடுக்கறதா இருந்தது. 2வது நாள் வேலை வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. பர்மனன்ட் பண்ணுற வந்து விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அப்போ பர்மனன்ட் பண்ணி தானே இருப்பாங்க. அப்புறம் எதுக்காக அவங்க இப்படி மனசு மாறினாங்க? ஒன்றுமே புரியல சுரேஷு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மலர் இதெல்லாம் கேட்ட சுரேஷ் யோசிக்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இதுக்கு விடை தெரியணும்னா கண்டிப்பாக நம்ம பிரின்ஸிபலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து பிரின்ஸிபலை போய் பார்க்குறாரு. அப்போ முதல்ல பிரின்ஸிபல் வந்து எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. அடுத்து வந்து மிரட்டி கேட்குறாரு நம்ம சுரேஷ். இங்கே பாருங்கள், இப்போ சொல்லலைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொல்லலைன்னா நான் வேறு மாதிரி வந்து இதை எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒன்று. சார் தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க சார், நான் சொல்லிடுறேன் எல்லா விஷயத்தையும். மதியம் பர்மனன்ட் பண்ணுறது நாங்கள் பேசுனதோ அவங்களுக்கு ஆர்டர் வந்தது எல்லாம் உண்மை தான் சார். நான் அந்த ஆர்டரை காட்டுங்க அப்படின்னு ஆர்டரை காட்டுறாங்க. ஆமாம், பர்மனெண்ட் ஃபஸ்ட்டு பேரே மதி பேர் தானே இருக்குது. எதுக்காக சார் இப்படி பண்ணீங்க? அப்புறம் ஏன் சார் வேலையை விட்டு அனுப்பிச்சிங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாமா தான் சார் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எங்கள் மாமா கிட்டே நான் பேசிக்கிறேன். மதிக்கு பர்மனன்ட் வந்து வந்திருக்குல்ல, அந்த வேலையை மதிக்கு கொடுங்க. இக்காரணம் கொண்டும் இதை வந்து பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னோடனே சார் தங்கராஜ் சார் கிட்டே எப்படி சார் பேச முடியும்? அவர் எங்களுக்கு எவ்வளவோ வந்து எங்களோட காலேஜுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு சார். அவரை பகிச்சு நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல சார் அப்படின்னோடனே, நீங்கள் அவரை பகிச்சுன்னு எதுவும் பண்ண வேணாம், அவர்கிட்ட தான் நான் பேசிக்கிறேன்றனால மாமா வந்து எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு, நான் பேசிக்கிறேன். நீங்கள் எப்பவும் போல் மதியை கூப்பிட்டு வேலை கொடுங்க. முக்கியமான விஷயம் இந்த விஷயமா மாமா உங்ககிட்ட பேசுனதோ இல்லை நீங்கள் மாமாக்காக இந்த வேலையை செஞ்சதோ மதிக்கு தெரியவே கூடாது அப்படின்னோடனே சரிங்க சார் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே மதிக்கு வந்து லெட்டரோடு வந்து வராரு நம்ம சுரேஷை பார்த்தோன்னா மதி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்ன இது அப்படின்னோடனே, பிரித்து பாரு அப்படின்னோடனே மதிக்கு வந்து லெட்டர் பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னோடய வேலை பர்மனெண்ட் ஆகிருக்கா? அந்த லெட்டரா? என்ன தான் வேலையை விட்டு நீக்கிட்டாங்களே அப்படின்னோடனே, உண்மையிலே இந்த லெட்ரு தான் வந்து உண்மையானது. உன்னை பர்மனெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. உன்னை வேலையை விட்டு நீக்கிறதுக்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது எப்படியோ லெட்டர் கிடச்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாமே பேசிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை பார்க்குறாங்க. என்ன மேடம், இப்போவது தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? ஏதாவது ஒரு தேங்க்ஸ் ஆகுது. இப்போவது என்ன நல்லவனே நம்பினா சரி அப்படின்னோடனே தேங்க்ஸ் அப்படின்றாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி இதெல்லாம் நடந்தது, ஒரே மேஜிக்காக இருக்குது அப்படின்னோடனே இந்த விஷயத்தை பற்றிட்டு நம்ம மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலர் வந்து பாத்தியா சுரேஷை என்ன மாதிரி உனக்காக வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சுரேஷ் வந்து போய் பேசியிருப்பான், அவங்களுக்கு புரிய வச்சுருப்பான், ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னோடனே அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல. எப்படி வந்து இவரால் வந்து இந்த வேலையை திரும்ப வாங்க முடிஞ்சது? என்னோடய லெட்டர் எப்படி கிடச்சிது? எனக்கு வேலை எப்படி மறுபடியும் கிடச்சிது? எனக்கு ஒன்றுமே புரியலன்னொன்னே, என்ன புரியல? சுரேஷ் உனக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ அது சுரேஷை பற்றி யோசி மதி, அவன் நல்லவன் தான் மதி, கொஞ்சம் யோசிக்கலாம்ல. பார்த்தல உனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நாளையிலேருந்து நீ வேலைக்கு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மதிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்திருக்கும், எப்படி இந்த வேலையை வாங்கினாரு, என்னை அப்புறம் வேலையை விட்டு அனுப்பிச்சினது, அப்போ அதெல்லாம் என்னது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பியிருக்காங்க. சுரேஷை பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, பார்த்துட்டு நிம்மதி அடைகிறாங்க.